ரசம் காரக்குழம்புலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெர்பலாக பிளான் பண்ணுறோம். ரைஸ் எல்லாம் ஓகே தான், நார்மலாக தான் இருக்குது, எல்லாருமே சாப்பிடும். காரக்குழம்பு சூப்பராக இருக்கு. இந்த இடத்துக்கு வரவங்க எல்லாருமே காரக்குழம்பு தான் நல்லா இருக்கும்னு விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. பியூர் வெஜ் தான் கொடுப்போம். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பியோர் வெஜ் மக்கள் வந்து தேடி தேடி போவீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து புரட்டாசியில வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கன்றது எனக்கு தெரியும். ஐயோ பெருமாளே, நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்காக அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. பியோர் வெஜ் ஸ்பாட்டை தேடி நான் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா வாழை இலை சோறு, ஒரு பாரம்பரியமான வெஜிடேரியன் ஃபுட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து இப்பதான் 1 month ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ஹோட்டல்ல. ஸோ வந்து நிறைய மெனூஸ்லாம் இல்ல, வெறும் மீல்ஸ் மட்டும் அன்லிமிட்டடா கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தவிர மார்னிங்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் 49 rupeesக்கு மினி டிஃபன் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 200 feet road மாளிகை அவென்யூ, கொளத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா ரெட்டேரி பிரிட்ஜ் ஏறுறதுக்கு முன்னாடியே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குங்க லெஃப்ட்ல. புரட்டாசி சீரீஸ்ல இது எபிசோட் 1ங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபவுண்டைன் ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா அப்படின்ற மாதிரி அந்த வாட்டர் சவுண்டோட செம்மையா இருக்கு. வெளியிலேயே இப்படி ஒரு வைபோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த சீரீஸ. உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. ஹாய் சார், உங்க பேரு? முருகவேல். நீங்க தான் வந்து இந்த ஹோட்டலோட? ஆமா ஆமா. இத ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு சார்? சார் 2 months ஆகும். என்ன டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க லஞ்ச்னா? லஞ்ச் வந்து 11:30க்கு மேல ஸ்டார்ட் ஆயிடும் லஞ்ச். உங்க கிட்ட வந்து என்னெல்லாம் கிடைக்கும் லஞ்ச்ல? என்னெல்லாம் ப்ரொவைட்? இப்போ லஞ்ச்ல வந்து பியூர்லி மீல்ஸ் தான். மீல்ஸ் வந்துட்டு டெய்லி ஒரு வெரைட்டி வந்துட்டு இது சைட் டிஷ் இருக்கும். சைட் டிஷ் மீல்ஸ் வந்து சாம்பார்ல இருந்து ஒரே மாதிரி சாம்பார் இருக்காது, ஒரு கதம்ப சாம்பார், ஏதாவது ஒரு வெஜிடபிள் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்டு ரசம் காரக்குழம்புலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெர்பலாக பிளான் பண்ணுறோம். எப்படின்னா வந்து தூதுவளையும் முடக்கத்தானும் லஞ்சில் எடுத்துகிட்டு வரோம். ஒரு நாள் வந்து தூதுவளை காரக்குழம்பு இருந்ததுன்னா ஒரு நாள் வந்துட்டு தூதுவளை ரசம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஹெர்பலாக எடுத்துகிட்டு வரோம். சாப்பிட்றீங்க இல்லையா? டேஸ்ட்லாம் இங்கே எப்படி? சூப்பராக இருக்குது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஆக்சுவலி டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கு. எப்படி ப்ரோ ப்ரைஸ் வைஸ் எப்படி இருக்கு? ரைஸ் எல்லாம் ஓகே தான், நார்மலாக தான் இருக்குது, எல்லாருமே சாப்பிடும். ஒரு என்ன சொல்றது, டைனிங்கோட இந்த ப்ரைஸ் கொடுக்கறது சூப்பர். இப்போ வந்து நிறைய பேர் வராங்க இல்லையா கஸ்டமர்ஸ், அவங்க விரும்பி கேட்கறத நீங்க பண்றீங்களா இல்ல இது எல்லாமே உங்களோட? எங்களோட இதுதான் அவங்களே வந்து லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. சம்டைம்ஸ் சில நாள் நான் வந்து டெய்லி காரக்குழம்பு கொடுக்க முடியாதுங்களா. சில நேரத்துல வந்துட்டு மோர் குழம்பு தான் கொடுப்போம். மோர் குழம்பு வந்து வெஜிடபிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். பட் மேக்ஸிமம் வர்றவங்களுக்கு அந்த காரக்குழம்பு தான் நிறைய பிடிக்குது. பட் டெய்லி அது காரக்குழம்பு கூட டெய்லி சாப்பிட்றவங்க இருக்காங்க இல்லையா இங்கே வரணும், அவங்களுக்கு டெய்லி நம்ம காரக்குழம்பு என்னதான் வெஜிடபிள் மாற்றி கொடுத்தா கூட டெய்லி காரக்குழம்புன்றது கொடுக்க முடியாது. அதில் அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் வந்து ஒரு மோர் குழம்பு வந்து கொடுக்கணும் சிச்சுவேஷன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரேன்னு இல்லை, என்ன ஒரு தாட்டோட வந்திருப்பீங்க? அந்த பேரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? நான் எப்பவுமே நார்மலாக வெளி ஹோட்டலில் மாதிரி ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் அப்படின்னா அது அஃபோர்டபுளாக தான் இருக்குது, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது, எல்லாம் ட்ரை பண்ணலாம். நம்ம நார்மலாக இந்த ரோட் சைட்லாம் சாப்பிட்டோம்னா ஒரு வெயிலுக்குலாம் சாப்பிட முடியாது உட்காந்திங்க, நல்லா ஏசி டைனிங்லாம் போட்டு சீப்பாக தராங்க. அதனால் எல்லாம் ட்ரை பண்ணலாம். 60 rupeesன்றது ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ், ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ். வெயிலுக்கு ஏசிலாம் போட்டு சூப்பராக பண்ணுறோம். வந்து சாம்பார், ஒரு குழம்பு, ரசம், மோர், கூட்டு, பொரியல், அப்பளம் முதலுக்கு வந்து நம்ம வந்து ஹோம்மேடு தான். மசாலா கூட வந்து டெய்லி ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி அரைச்சி தான் வந்துட்டு குழம்பு எல்லாமே வைக்கிறோம். மசாலா பவுடர்லாம் கூட நான் வெளியில் வாங்குறதில்ல. இதுதான் நம்ம ஒரு பாரம்பரிய சைவ உணவுன்னா வச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஈவன் நம்ம வந்து இந்த சாப்பாட்டுக்கான அந்த சோடா மாவு யூஸ் பண்ணுறது கிடையாது, அஜினமோட்டோ யூஸ் பண்ணுறது இல்லை. வீட்டில் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ சேம் அதே தான் இங்கேயும் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ரைஸ் மட்டும் போடலை. என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா சாம்பார், காரக்குழம்பு, ரசம், இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல், வறுவல், இது கூட்டு, மோர், சேமியா பாயசம்னு நினைக்கிறேன்.
அப்பளம் கொடுத்துருக்காங்க. ரைஸ் எடுத்துட்டு வருவாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரைஸ்க்காக. சாம்பார் வந்து கொஞ்சமா ஊற்றிருக்கேன், ரைஸே கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வாங்கிக்கலாம், வேணும்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. 120 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ரைஸை. இதை தவிர வந்து வெரைட்டி ரைஸுமே இருக்கு. வெஜிடபிள் பிரியாணியை தவிர மற்ற எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்க இப்போ டைனிங்க்கு வராங்க, ஒரு 10 minutes டைம் எடுத்துக்கிறாங்க. லெமன் ரைஸோ புளி சாதம் எல்லாமே தராங்க. வெறும் வெஜிடபிள் பிரிஞ்சி மட்டும் இல்லை, ஏன்னா மற்ற இடத்துல வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுவாங்க. இவங்க கேட்கும் போது சுட சுட பண்ணி கொடுக்குறாங்க. அதோட ப்ரைஸ்மே 60 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாம்பார் கொஞ்சம் கூட்டு பொரியல்லாம் வச்சுப்போம். புடலங்காய் பொரியல் கூட்டுன்னு நினைக்கிறேன். கொஞ்சோண்டு காய், கொஞ்சோண்டு அப்பளம் போட்டுக்கலாம். இது புடலங்காய் கூட்டு தான். உருளைக்கிழங்கு வந்து கிரேவியாக நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. லைட்டாக எனக்கு உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. நான் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க. ரொம்ப வந்து மைல்டாலாம் இல்லை, நல்ல ஒரு காரசாரமாக இருக்குது சாம்பாரே. அந்த சாம்பார் பொடியெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தனியா வரமிளகாவோட ஃப்ளேவர்லாம் நல்லா தூக்கலாக கொடுத்துருக்காங்க. யூஸ்வல் வந்து சாம்பாரோட கொஞ்சம் ஸ்பெஷலான சாம்பார் மாதிரி இருக்கு. கத்திரிக்காய் கேரட் இதெல்லாம் போட்டிருக்காங்க. நான் பெசைறேன் பாருங்க. நான் கொஞ்சம் தளத்தளம் தான் ஊற்றிருக்கேன். சாம்பார்லாம் நம்ம தாராளமாக ஊற்றி சாப்பிடலாம். கொஞ்சோண்டு கத்திரிக்காய், கொஞ்சம் அப்பளம் வச்சு சாப்பிடலாம். சாம்பார்னாலே அப்பளம் போட்டாதான் நல்லா இருக்கும். நான் பாதி உப்பு போட்டு தான் சாப்பிடுவேன். எனக்கு வந்து உப்பு தாராளமாக போட்டால் அந்த அளவுக்கு பிடிக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் ஏஜ் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் வந்து கம்மியாக சாப்பிடுவாங்க. உப்பு வந்து பாதியாக தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வந்து அதிகமாக இருக்கும்போது சில பேரால் சாப்பிட முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ல வந்து ஏசி டைனிங்கோட உங்களுக்கு 120 rupees ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80, 90ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டேஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே ஃபுட்டில் வந்து ஓனர் சொன்ன மாதிரியே இவங்க வந்து சோடா உப்புலாம் போடல. டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருக்கு. இன்னும் எனக்கு சாப்பிடணும்னு தோணுது. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டில் வந்து காம்ப்ரமைஸும் பண்ணலை. இவங்க காரக்குழம்பு ஊற்றி ட்ரை பண்ணணும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டிருக்காங்க காரக்குழம்புல. அப்பளமே ஹோம்மேட் அப்பளம்னு சொல்கிறாங்க. அப்பளம் அளவுக்கு இவ்வளோ இதுவாலாம் நம்ம பார்க்க மாட்டோம். வீட்டிலலாம் நம்ம இஷ்டத்துக்கு கடையில் போய் வாங்குவோம், எடுத்து பொரிச்சு சாப்பிடுவோம். பட் வந்து அப்பளம் வந்து சின்ன சின்ன விஷயம் கூட இவங்க பார்த்து பண்ணியிருக்காங்க. காரக்குழம்பு சூப்பராக இருக்கு. இந்த இடத்துக்கு வரவங்க எல்லாருமே காரக்குழம்பு தான் நல்லா இருக்கும் விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்களாம். எல்லாமே வந்து மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்காங்க. இதுலேயுமே எனக்கு அந்த தனியா ஃப்ளேவர்லாம் தெரியுது. சின்ன வெங்காயம்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் புளிப்பு இதோட இருக்குது. இதுவுமே கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து வேணுன்றவங்க போட்டு சாப்பிடலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து எப்பவுமே பாதி உப்பு தான் சாப்பிடுவேன். அதனால எனக்கு வந்து ஓகேவா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. சாம்பார் ஒரு டேஸ்ட்னா வத்தக்குழம்பு ஒரு டேஸ்டா இருக்கு. வத்தக்குழம்பு இல்லை, காரக்குழம்பு. ரசம் ட்ரை பண்ணலாம். ரசம்னாலே அப்பளம் தான். அப்பளம் வந்து நான் இல்லை எதுக்குமே விடுறதா இல்லை, எல்லாத்துக்குமே அப்பளம் நல்லா தானே இருக்கும். வெளியில போர்டில் போட்டிருந்தாங்க ஜீரக ரசம். ஜீரகம் நிஜமாவே தூக்கலா இருக்கு. பெப்பர் ரசம்னா பெப்பர் தூக்கலா இருக்கும், ஜீரக ரசம்ன்றதால ஜீரகம் தூக்கலா இருக்கு. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு எல்லா மசாலாவுமே. இதுவுமே வந்து ஒரு மைல்டா இருந்ததுன்னா கொஞ்சம் முன்னாடியே அரைச்சி வச்சுருப்பாங்க. இது வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அந்த அரோமா வந்து நல்லா இருக்கு. எந்த குழம்பு ஊற்றினாலுமே அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு. நான் காரக்குழம்புல வந்து அந்த தனியாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கலாக இருந்தது. இதில் வந்து ஜீரகத்தோட ஃப்ளேவர் நல்லா இருக்கு. நான் மோர் போட்டுக்க போகிறேன். காய் எதுவுமே இல்லை. சரி, உருளைக்கிழங்கு கிரேவியாக வாங்கிட்டேன். அதில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்காங்க, அதில் உப்பு தேவை கிடையாது. மோர்லாம் கொஞ்சம் தாளிச்சி இஞ்சி இதெல்லாம் போட்டிருக்காங்க. தாளிப்பும் இருக்கு, கடுகுலாம் தாளிச்சிருக்காங்க. ஸோ வந்து மோர் வந்து மோர் மாதிரி இருக்கு. மற்றபடி வேற என்ன சொல்றது. இதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தருவீங்களாடா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிடாதீங்க. நல்லா இருக்கும் மோர். ஃபைனலா பாயசம் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் தான் குடிக்கணும். பட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாயசம் குடிச்சா நம்மளால சாப்பிட முடியாது. ஸ்வீட் வந்து கொஞ்சம் திகட்டும் இல்லையா, அதனால நான் ஃபைனலா சாப்பிட்றேன். பாயசம் அருமையா இருக்கே. எனக்கு வந்து ஓவரா ஸ்வீட் இருந்தா பிடிக்காது. இவங்க எல்லாமே மைல்டா தான் போட்டிருக்காங்க. ஓவரா ஸ்வீட் போட்டு திக்கிட்டாம எனக்கு கரெக்டான ஸ்வீட்டோட கொடுத்துருக்காங்க. பாதி தான் இருக்கு, ரொம்ப
நிறைய ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இல்லை. சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. இது வந்து யூஸ்வல் சவுத் இந்தியன் மீல்ஸே கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மீல்ஸ் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். எல்லாமே நல்லாவே இருந்தது. சாம்பார் ஆகட்டும், காரக்குழம்பு, ரசம் எல்லாமே வந்து ஒரு யூஸ்வலா இல்லாம கொஞ்சம் ஸ்பெஷலான டேஸ்ட்ல இருந்தது. என்னன்னா அவங்க பாரம்பரிய முறையில பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷா அரைச்சி போட்டதுனால உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தது. சாம்பார் எல்லாமே வந்து சாம்பார்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. ஒரு வீட்லயுமே சாம்பார் வந்து வேற வேற மாதிரி கொடுப்பாங்க. நான்லாம் நார்மலா சாம்பார் வைக்கும் போது யூஸ்வலா மிளகாத்தூள் போட்டுதான் வைப்பேன். சாம்பார் பொடி இதெல்லாம் வந்து அவ்வளவா போட்டு வைக்கிறது கிடையாது. ஸோ வந்து ஒரு இடத்துல அரைச்சி விட்ட சாம்பார் இருக்கும், ஐயர் ஸ்டைல்ல இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இங்க வந்து ஒரு ஸ்பெஷலா இருந்ததுங்க. ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரெஷ்ஷா அரைக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து ஒரு தனி டேஸ்ட் தான். இது இந்த இடத்துல வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓவரா வந்து நானுமே ஹோட்டல் பக்கம் வரும் பிரைஸ்லாம் ஹைவியா இருக்கும் அப்படிலாம் நினைச்சேன். கண்டிப்பா கிடையாது. நீங்க இந்த மீல்ஸே வந்து வேற ஒரு ஹோட்டல்ல போனா ஒரு 200ல இருந்து 240 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு மீல்ஸே வந்து ஒரு தரமான முறையில ஒரு ஸ்வீட்டு, அப்பளம் இதெல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலான இதுதான். எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருந்தது இந்த லஞ்சு. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்ல தெரிஞ்சா பியோர் வெஜ், நான் அதுவும் சீரீஸ் எடுக்கும் போது ரொம்ப கஷ்டங்க ஹோட்டல்ல தேடி அலையிறது. உங்களுக்கு இது தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.